வெல்கம் டு ஃபேக் நியூஸ் தமிழ் சேனல். பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், இங்கே சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். இன்றைய அரசியல்வாதத்தில் மீண்டும் நம்மோடு இணைகிறார் நண்பர் பிச்சைக்கனி. வணக்கம். இன்றைக்கி பரவலாக பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாய்க்கடி. நாய்கள் ரோட்டில் நடமாடலாமா, அதனால் பாதிக்கப்படுறது யார்? சமீபத்தில் நீயா நானா நிகழ்ச்சியில் வந்து ஒரு நடந்த அந்த டிபேட் வந்து பெரிய டிபேட்டாக தமிழகம், இந்தியா, உலகம் பூராவே அது ரொம்ப பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த ரோடு நடமாடக்கூடிய நாய்களால் பாதிக்கப்படுறது நடுத்தர மக்களா நானாங்கிறது வந்து அது ஒரு ஒன் சைடு கேம் விளாட்ற ஒரு ப்ரோக்ராம். ஸோ வந்து அந்த ப்ரோக்ராம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அவங்க முன்னாடியே யாரை ஜெயிக்க வைக்கணும், அந்த இதில் என்ன எப்படி சொல்கிறதுனா என்ன மாதிரியான கருத்தை மக்கள்கிட்ட திணிக்கணுங்கிறத அவன் பிளான் பண்ணிட்டு தான் அந்த ப்ரோக்ராமே பண்ணுவான். இப்படி வாழை படத்துக்கு ப்ரோமோ பண்ண டிபேட் அதே தான். இதே மாதிரி அவன் என்ன பண்ணுவான், அவனுக்குன்னு ஒரு கான்செப்ட் எடுத்துக்குவான். இதை தான் மக்கள் மனதில் திணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவன் ஒரு அதுக்கு தான் அந்த நிகழ்ச்சியை நடத்துகிறான். சரி, ஒரு அது ஒரு அதுலேயே ஒரு வேலிடு பாயிண்ட் சொன்னாலோ அந்த பாயிண்டே வந்து அவனுக்கு பிடிக்கலன்னா கட் பண்ணி தூக்கிட்டு அவனை கோமாளி ஆக்குறதுக்கு, அதாவது வேலிடு பாயிண்ட் சொன்னவனை கோமாளி ஆக்குறதுக்கு என்ன வேலை பார்க்கணுமோ அத்தனை வேலையும் அவன் பார்ப்பாங்க. அதுதான் அந்த நிகழ்ச்சியோட இது. அதுல ஒரு விட்டுருங்க. சரி, சரி, அந்த அதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். அந்த டுபாக்கூர் நிகழ்ச்சியில சொல்லக்கூடிய சொல்லப்பட்ட ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இங்க சொல்லுங்க. ரெண்டு பக்கம் ரெண்டு அணி அந்த மாதிரி வச்சுப்போம். ரெண்டு அணி உட்காந்துட்டு, ஒரு பக்கம் நாய் கடி வாங்கின அணி, இன்னொரு பக்கம் நாயை வளர்க்குற அணி. நாய்க்கடி வாங்கின அணியில் வந்து ஒரு அப்பா பேசுகிறாரு, தன்னுடைய மகன் வந்து நாய்க்கடியால் இறந்துட்டாருன்றது சொல்கிறார். மருத்துவமனை கொண்டு போனாங்களாம், ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா, அப்புறம் வீட்டுக்கு கொண்டு வந்தாங்களாம். கொண்டு வந்து அடுத்த நாளே அந்த ராபிஸ் சிம்டம்லாம் வந்து கண்முறையில் அந்த மகன் இறந்து போகிறதா அவர் சொல்கிறார். இன்னொரு சொல்கிறார், இந்த மாதிரி நாய் குறுக்க வந்து நான் வந்து நாய் மேலே ஏற்றக்கூடாதுன்றத திரும்பி என்னோடய மகனை நான் கீழே விழுந்து அவன் இறந்துடான்னு சொல்ல வராங்க. நாய் வளர்க்குறவங்க ஒரு அம்மா என்ன சொல்லுது, இந்த மாதிரி வந்து என் முன்னாடி ஒரு பையன் குறுக்க வந்தான், அது நியாயமான்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது நாயோட உயிரை வந்து மனுஷனோட உயிரோட ஒப்பிடுறாங்க அவங்க. ஆக்சுவலி இதை எப்படி பார்க்குறீங்க? அது நாயும் மனுஷனும் ஒண்ணுதான். ஏன்னா இன்னைக்கு நாயும் மனுஷனோட உயிர் ஒண்ணுதான். சரி, சொல்லுங்க. என்ன ரீசன்னா, நம்ம நாயை வந்து பிள்ளை மாதிரி வளர்க்குறோம். நாயை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, அது ஒரு மிருகம்தான், மனிதனும் ஒரு மிருகம்தான். நாய் வந்து நம்ம சொல்கிற நாய் மட்டும்தான். மனிதனே கிறுக்கு பிடிச்சி போய் திடீர்னு நல்லா பேசிகிட்டு இருப்போம், நம்மக்கிட்ட திடீர்னு மென்டல் மாதிரி பேசுவாங்க. ஓகேங்களா? என்ன சொல்லலை கேளுங்க. யாரோ ஒருத்தர் மனுஷன் என்ன பண்ணுவான்னா, ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருப்பாங்க, ஒரு ஓசியை சரக்கு வாங்கி கொடுக்குறேன்னு கழுத்துறதுக்கு கொண்டுருவேன். உங்களை சொல்லல நீங்க. எனக்கு வந்து ஓசியாச்சு என்னடா பஞ்சாயத்துன்னா, சரக்கு கடிக்கும் போது பஞ்சாயத்து ஆச்சு, தண்ணிக்குள்ள தள்ளி விட்டு கொண்டேன். அதெல்லாம் புரியுது. அததான் சொல்லுவா. இருங்க, அதாவது நாயால மட்டும் மனுஷன் சாகல, மனுஷன் எல்லா விதத்திலையும் சாகுறான். சரி, நாய் வந்து பணக்காரர்கள் நடமாடக்கூடிய பகுதிகளில் அதிகமாக இருக்கா? இப்போ நடுத்தர குடும்பங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அதிகமாக இருக்கா? போயஸ் கார்டன் நாய் அதிகமாக இருக்கா? கண்ணம்மாப்பேட்டில் நாய் அதிகமாக இருக்கா? அது அதிகாரம் படைச்சவன், பணம் படைச்சவன், அதுக்கு தாங்க அவன் பணம் சம்பாதிக்க. நாய் வளர்க்குறது பணக்காரனா இல்லை கண்ணம்மாப்பேட்டில் இருக்கிறவனா? நான் சொல்ல வரதை கேளுங்க. ஒருத்தன் பணம் சம்பாதிக்கிறது, ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு? எல்லாம் சொகுசா வாழ, வயிற்றுக்கு தான். சொகுசா வாழ. ஆமா, சொகுசா வாழ, வயிற்றுக்குன்னு மட்டும் இல்லை, சொகுசா வாழணும். சரி, நாய் தொல்லை இருக்கா, உடனே ஒரு போனை போட்டு அந்த இடத்துல ஒரு அமைச்சர் வீடு இருந்தா போதும். இல்ல நாயை வளர்க்கறது அவங்க தான். இல்ல இருங்க, சொல்றது கேளுங்க. அமைச்சர் வீடு இருந்தா போதும். நம்ம ஏரியாவை பிச்சைக்காரனை நடமாட மாட்டாங்க, எதையும் பண்ண விடாம அப்படியே நம்ம அந்த அந்த ஏரியாக்குள்ள போயிட்டு நீங்க நடமாட விட மாட்டாங்க, வந்தா காசும் போட மாட்டாங்க. அதனால வர்றது கேளுங்க. அதான் அந்த ஏரியாவே நம்ம ஃபாரின்ல இருக்கோமா இல்ல தமிழ்நாட்டுல இருக்கோமான்ற அளவுக்கு பாதுகாப்பா வச்சுக்குவாங்க. நானும் பார்த்தேன்னா போலீஸ் பாதுகாப்போட நல்லா வசதியா இருப்பாங்க. ஆமா. அப்போ பணம் படைச்சவன் வந்து நீங்க கம்பேரே பண்ண முடியாது. நாட்டுல நாயை விடுங்க, கொசுவை கூட விரட்டுறதுக்கு ஒருத்தன் ஆள் போட்டு வச்சிருப்பாங்க, கொசு விரட்டுறதுக்கு கூட ஆள் போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா அவன்கிட்ட காசு இருக்கு. அதை விடுங்க. இன்னைக்கு நாயை நம்ம ஏன் வளர்க்குறோம்? ஒரு நரியை ஏன் வளர்க்கல? ஒரு நாயை வளர்க்குறோம், நரியை ஏன் வளர்க்கல? நாய் மாதிரி தானே நரி. ஆனால் நாயோட குணம் என்ன, நரியோட குணம் என்ன? நாய் வந்து ஒரு நாள் அந்த நாய்க்கு நீங்கள் பிஸ்கட் வாங்கி விட்டு தான் போகணும். நீங்கள் வந்து நின்னீங்கனாலே வாலாடிட்டு நிற்கும். அந்த அளவுக்கு அதுக்கிட்ட வந்து நம்ம நெருக்கமாயிரும், டக்குன்னு நம்ம கிட்ட நெருக்கமாயிரும். அந்த வாலாட்டு எஜமானுக்கு மட்டும்தான் அந்த விசுவாசம். எஜமான் கிடையாது. நீங்கள் தெருநாய்க்கு போங்க, இந்த ஒன்றும் இல்லை, தெருவில் போங்க, ஏதோ ஒரு நாய், அந்த நாயை வந்து நீங்க ஒரு பிஸ்கட்டோ ஏதோ ஒன்று வாங்கி போடுறீங்க, அதுக்கு 2 நாள் போட்டீங்கன்னா அடுத்து உங்க வாசனை வந்தாலே உங்க பக்கத்துல வந்து வாலாட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து மனிதனுக்கு வந்து பிடிச்சி போச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு ஆபத்து அப்படின்னா அது வந்து அட்டாக் பண்ணவும் தயாரா இருக்கும். இப்போ குழந்தைங்க போனால் குழந்தைங்க பிஸ்கட் சாப்பிடும், குழந்தைய நாய்க்கு பிஸ்கட் போடும். நாய்க்கு அட்டாக் பண்ணிட்டு குழந்தைகளை தான் ஆர்டர் பண்ண சொல்றேன். ஒரு குழந்தைக்கு 64 தையல் போட்டு நான் சொல்லி முடிச்சிடுறேன். 64 அந்த குழந்தை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு போயிருக்கு. அது வீட்டுக்குள்ள வந்து தொட்டில இருந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கு ஒரு நாய்.
நான் சொல்ல வரதை கேளுங்க ஃபர்ஸ்ட். இது வந்து நாய் வந்து ஒரு மிருகம், மனிதனும் ஒரு மிருகம் தான். அதை முன்னாடியே சொல்லிட்டு கேளுங்க. அது வந்து இப்படிதான் ரியாக்ட் பண்ணுன்னு யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. இதுதான் பண்ணும். இப்ப வந்து இந்த சில ஜூல எல்லாம் பாத்தீங்கன்னா சிங்கத்தோட போய் பழக விடுவாங்க, புளிய போய் விடுங்க. ரியலாவே நீங்க சிங்கத்தோட போய் தடை விடுக்கலாம். சில தாய்லாந்துலயோ அதை சொல்றாங்க ஒரு நாட்டுல. ஆமா, அது எல்லா நேரமும் சாந்தமா இருக்காது. அதுக்கு கூட ஒரு போதை மருந்து கொடுக்குறாங்க வேற சொல்றாங்க. அதுக்கு ஒரு போதை மருந்து கொடுத்தா அது பேசாம இருக்கும் அப்படின்னு. சோ வந்து மிருகம் தான். அதுக்கு அருவருப்பா தெரியல ஏதாவது ஒண்ணுன்னா கவ்வ ஆரம்பிச்சிடும். அதுக்கு பசிக்குதுன்னா கடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நடமாடலாமா? அதிகமா நடமாடக்கூடாதுன்னு இல்லை, 5-6 நாய் சேர்ந்து எல்லாம் அட்டாக் பண்ணுது. நிறைய சிசிடிவி காட்சியில நீங்க பாத்துருப்பீங்க. இருக்குங்க. ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை தான் பாதிக்கப்படும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நாய் வந்து இதெல்லாம் பண்ணும். சோ இப்ப நாய் இருக்கலாமா, நடமாடலாமான்றதான் இப்ப பொது ஜன மக்களோட கேள்வி. எல்லா நாயும் கொண்டுடலாமா? எல்லா நாயும் கொண்டுடலாமான்னு கேக்குறீங்க. எல்லா நாயும் கொல்ல சொல்லி யாரும் சொல்லல. அதுக்கான கருத்தடை பண்றதுக்கு கவர்மெண்ட் வந்து சில வகையான திட்டத்தை கொண்டு வராங்க. நாயோட எண்ணிக்கையை குறைக்க அங்கே வழி வகுக்கிறாங்க. ஆக்சுவலி அதை கூட பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு கருத்து வருது இப்போ நாய் ஆர்வலர்களுக்கு. அது தப்பு. அதை நானே தப்பும்பேன். கருத்தடை வந்து மனிதனுக்கே பண்ணும்போது நாய்க்கு ஏன் பண்ணக்கூடாது? எண்ணிக்கை அதிகமாக அதனால அதை பண்றாங்க. நம்மளே வந்து கவர்மெண்ட் என்ன ஃபோர்ஸ் பண்ணுது? 2 குழந்தைங்க மேலே பெற்றுக்காதீங்க, கரெக்டா இல்லையா? வதன்னு பெற்றுக்காதீங்க. அந்த அளவுக்கு இயற்கையை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணலை, கரெக்டுங்களா? இயற்கையை சப்போர்ட் பண்ணால் தான் நம்மளால இங்கே வாழ முடியும். அப்படிங்கிறப்ப கவர்மெண்டே நம்ம மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தாங்க. கருத்தடை பண்ணுங்க. இன்னும் சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து 2 குழந்தை பிறந்துருச்சுனாலே அவங்களே கட் பண்ணி விட்டுறாங்க. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அவங்களே தாய்மார்களுக்கே தெரியாமலாம் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்ப நாய்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது அதுக்கு கருத்தடைகள் பண்றது தப்பே கிடையாது அப்படிங்கிறது என் கருத்து. ஏன்னா அது ஒரு லிமிடேஷன்ல இருக்கணும். இன்னொன்று என்னன்னா, நாய் லவ்வர் இருக்காங்க, நாயை வந்து லவ் பண்றவங்க, அவங்கள நான் தப்பே சொல்ல முடியாது. அவங்களுக்கு வந்து அது ஒரு குழந்தை மாதிரி. அதனால நிறைய ஆபத்து, அவனுக்கே கூட ஆபத்து இருக்கு. அதுக்கு லட்சக்கணக்கில் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. அது உடம்பு முடியலன்னா இவனுக்கு உடம்பு முடியாமல் போயிடும். இவன் வீட்டு நாய்க்கு உடம்பு இல்லைன்னா அவனுக்கு உடம்பு இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அதுக்கு வந்து முடி வெட்டி விடுறது, அதுக்கு தனியாக ஷாம்பு, அதுக்கு தேவையான தீவனங்கள்லாம் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்கி அவன் வீட்டு பிள்ளைய கூட அவன் கவனிக்க மாட்டான். அவ்வளோ வளர்ப்பான். அது செத்து போச்சுன்னா இவனுக்கு 10 நாள் உடம்பு முடியாமல் போயிடும். இது வந்து அந்த நாய் வந்து இவங்ககிட்ட அந்தளவுக்கு பழகும். ஒரு நாயோட குணம் அந்தளவுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சில நேரம் ஜெனட்டிக் மாற்றங்கண்டு மனுஷனோட ஜெனட்டிக் மெமரி எடுத்து அதுக்குன்னு பூத்துறாங்கன்னு தெரியல. அது பார்த்தா மனுஷன் பண்ணுற மாதிரியே கூட பண்ணும் சில நேரம். நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அவன் வளர்ப்பு நாய் தான் அது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணும். அப்போ அவங்க நம்ம என்னைக்கோ பார்க்குற நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்கும்போது அவன் பிள்ளை மாதிரி வளர்ப்பான். அதை தூக்கி பெட்டில் கொஞ்சம் படுக்க வைப்பான். அதை பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் கீழே தரையில் படுத்து கிடப்பான். இது நாய் பிஸ்னஸ் பெரிய பிஸ்னஸாகவே இருக்குங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நாய் வளர்க்கக்கூடிய ஒரு ஆள் தான் சொல்லியிருக்காங்க, ஒரு சின்னத்திரை பிரபலம். அவங்க தான் சொல்லியிருக்காங்க, உங்கள் குழந்தைய நாய் கடிக்குதுன்னு சொல்கிறீங்க ரோட்டில் வந்தா. அப்போ அந்த நாய் கடிக்கும்போது குழந்தை அந்த சத்தம் போட்டிருக்கு இல்லையா, அந்த சத்தத்தை கூட கேட்காம நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க குழந்தைய காப்பாற்றாமன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி சரியா தப்பா? இல்லை, பெரும்பாலும் நீங்கள் நாயின்னு இல்லைங்க, குழந்தைன்னா நம்ம குழந்தை மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கும். யார் வீட்டு குழந்தையா, யார் குழந்தை? இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ 1வது 2வது படிக்கிற பசங்க வந்து இப்போ நீங்கள் ரோட்டில் பார்த்துருவீங்க, பேக்லாம் மட்டும் தனியாக நடந்து போவாங்க 4 பசங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா பின்னாடியே வருவாங்களா? அவங்க கூலி வேலைக்கு போவாங்க, கொத்தனார் வேலைக்கு போவாங்க, அவங்க வேலையை பார்ப்பாங்க. எப்போவுமே அப்பா அம்மா பின்னாடியே போனோமா? அந்த பணக்கார வீட்டு நாய்க்காக இந்த ஏழை நடுத்தர குடும்பத்தோட அப்பா அம்மா குழந்தைக்கு பின்னாடியே போனோமா? சொல்றது தப்புங்க. பணக்கார வீட்டு நாய் தான் கடிக்குதா? ஏதோ ஆனா குற்றத்தோட சொல்றாங்க அவங்க தான். நாய் வளர்க்குறது யாரு பொதுவா சொல்லுங்க? நாய் வளர்க்குறவங்க வந்து ஏழை வளர்க்குறானா இல்ல பணக்கார வளர்க்குறான்? மிடில் கிளாஸ் வளர்க்குறான். எத்தனை அவன் பேர் அப்பர் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ் யாரும் போறாங்க. அப்புறம் இது ஹிந்தி, இது உப்பர் ஹே ஜாதா ஹே. நாய் லவர் இருப்பாங்க. எங்க ஊர்ல ஒருத்தர் நாய் லவர் சொல்ற ஊர்ல ஆட்டியாடு சரியாது. எங்க ஊர்ல ஆட்டியாவாரி கூட நாய் வளர்க்குறாப்ல. செல்லமா ஒரு 2-3 நாய். ஆட்டியாவாரி என்னங்க? ஆட்டியாவாரி, ஆட்டு வியாபாரி. அவர் வீட்டு நாயை நான் கடிச்சிருக்கு. ஆனா ஆட்டு வியாபாரி நாய் வளர்க்குறாரு, ஆட்டை கடிக்காது அது. அவர் வளர்க்குற நாய் எப்படி அவர் ஆட்டை கடிக்கும்? ஏங்க நீங்க பேசுறீங்க? ஒரு நாள் கடிக்கும். என்ன கேளுங்க, வளர்ப்பாரு. அது வந்து நாய் வளர்க்குறதுன்னு சில பேருக்கு பிடிக்குங்க. சில பேருக்கு வந்து திருநாயை கூட எடுத்து வளர்ப்பாங்க. அவங்கன்னா காசு கொடுத்துலாம் எல்லாம் ரைட்டு தான். அவங்க பேசுறது தெரியல. நான் பேசுறது இல்லை, அவன் பேசுறது தப்பு தான். அதாவது
குழந்தைன்றப்ப நம்ம எல்லாரோட குழந்தைய வந்து கண்ணு கருத்துமா பார்த்துக்கணும். இப்போ தெருவில் வந்து ஒரு குழந்தைய வந்து ஒரு ஆபத்தில் மாட்டிருக்கு, என் வீட்டு குழந்தைனா காப்பாத்துன்னு சொல்லுவோமா? நம்ம எல்லா குழந்தையும் குழந்தைனாலே முதல்ல போய் நம்ம பார்ப்போம். 5-6 நாய் சுத்திச்சுன்னு வைங்க, காப்பாத்து தான் பார்ப்போம். அதையும் தாண்டி அந்த நாய் அட்டாக் பண்ணிட்டு இருந்ததுன்னா வந்து இந்த குழந்தை பயப்படுங்க, அது குழந்தை பாதிக்கப்படும், குழந்தை எல்லாமே பாதிக்கப்படும். நம்ம ரோட்ல விட்டாலே அந்த மாதிரி நம்ம என்ன பதில் சொல்லலாம் சொல்லுங்க? ரோட்ல வந்து நாய்க்கு மட்டும் குழந்தை பயப்பட கூடாதுங்க. சில பைத்தியங்க வண்டி ஓட்டுற பைத்தியங்க இருக்குல்ல, அவங்களுக்கு நம்ம பயந்தாகணும். அவங்க வந்து கட்டடிக்கிறத பார்த்தா நம்மளுக்கு பதறுது, சர்ரு புருன்னு போறாங்க. அதெல்லாம் இருக்கு. குழந்தைங்களை விளையாட விட மாட்டாங்க, இப்படி கிராஸ் பண்ண விட மாட்டாங்க ரோட்டை, சருட்டுன்னு போவாங்க பைக்கில். இந்த மாதிரி பைத்தியம் இருக்கு, நாய் இருக்கு. ரோட்டுக்குன்னு நீங்க இறங்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். ஓகேங்களா? இது வேற கதை. பார்க்கணும் தான், அடிஷனல் எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம் இல்லை இது நாய்ன்றது. அதனால நாயும் ஒரு ப்ராப்ளம், நாய் எக்ஸ்ட்ரா நாயும் ஒரு ப்ராப்ளம். ஓகேங்களா? வண்டி போனா துரத்தும். ஆமா. நாயோட குணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்விக்கி அந்த அந்த இ கார்ட் பண்ற அவங்களாம் துரத்து தான், வேற டேரக்ட் துரத்து தான், டெலிவரி பண்ண முடியலையா? அதான் என்ன கேளுங்க, நாய் வந்து நான் நாய்கிட்ட வந்து கடிபடலை, நாய் வந்து எனக்கு கவி இருக்கு, இப்படி கவி இருக்கு, காலை கவி இருக்கு. ஓகேங்களா? அது கடின்னு சொல்ல முடியாது, கவி பல்லு பட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் ஊசியெல்லாம் போட்டிருக்கேன் நான். ஆனால் எனக்கு நாயை பார்த்தா பயம் கிடையாது. குழந்தைகள் பயப்படுது, ஆனால் குழந்தை இல்லை, பெரியாலே பயப்படுவாங்க. பெரியாலே பார்த்தீங்கன்னா நாய்க்கு பயப்படுற குணம் சில பேருக்கு இருக்கு, எனக்கு நாய்க்கு பயப்படுற குணம்லாம் கிடையாது. புதுசாக இருக்குங்க. ஓகேங்களா? கண்டிப்பா எனக்கு நாயை பார்த்தா பயம்லாம் கிடையாது. அது கடிக்கிற நாய் இருந்தாலும் சரி. கடி வாங்கினவங்க தான் பயப்படுவான்னு நினைக்கிறேன். கடி தான் நான் வாங்கியிருக்கேன்னு சொல்றேன்ல. கடி வாங்கி உங்களுக்கு பயம் இல்லையா? ஏன்னா என்னை பொறுத்தளவுல என்னை விட அது பெரிய ஜீவன் கிடையாது. அதுக்கிட்ட சண்டை போட்டு நான் என்னால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆனால் சில பேர் கடி வாங்குறதே பயப்படுறான். என்னால் வந்து அப்படியே வாயை கிழிக்க முடியும். ஒரு நாய் வந்து கப்புன்னு பிடிச்சவங்க அம்மாவை கிழிச்சிருவேன். இது எங்க இருந்து வந்ததுன்னா எங்க தாத்தனுக்கு இந்த பழக்கம் இருந்திருக்கு. எங்க தாத்தா வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கிறாப்புல. சரி, இந்த மாதிரி இப்ப நாய்க்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க என்ன பண்ணலாம்? இப்போ நாய்க்கு சப்போர்ட் பண்ற ஆளுங்க வந்து சப்போர்ட் பண்றது தப்பு கிடையாதுங்க. இல்லைங்க, குழந்தைங்க எங்க போய் நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு கேக்குது. நாய்க்கு சப்போர்ட் பண்ண இதுல நீங்க கேளுங்க, நாயை சப்போர்ட் பண்ணட்டும், தூக்கி வச்சு கொஞ்சட்டும், வீட்டுக்குள்ள கொஞ்சன்ற நானு தப்பு கிடையாது. வெளியே திறந்து விட்டுறாங்க, ஆள் உயரத்துக்கு இருக்கு, நல்லா பார்த்தா பீதி ஆயிட்டேன் நானு. அதுதாங்க, வளர்க்குறவன் தான் அது பொறுப்பு. நாயை கடிச்சா நாயை வளர்க்குறவன் தான் பொறுப்பு. அவனை தூக்கி ஜெயிலில் தான் போடணும். அவன் வீட்டு நாய் கடிச்சதுன்னா அவனை ஜெயிலில் போடணும். ஓகேங்களா? தப்பு கிடையாது. அதே மாதிரி தெருநாய்கள் எண்ணிக்கை அதிகமாச்சுன்னா அதை கட்டுப்படுத்துறது அரசாங்கம் கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்தாகணும். அது பணக்காரன் ஏரியா, ஏழை ஏரியா, மிடில் கிளாஸ் ஏரியா, இந்த பாகுபாடெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு நாய் தொல்லையா, எந்த தொல்லை, கொசு தொல்லைனா கூட கவர்மெண்ட் தாங்க பொறுப்பேற்றுக்கணும். கொசு தொல்லைனா என்ன பண்றாங்க? அதே மாதிரி நாயை பிடிச்சி அதுக்கு கருத்தடை பண்ணி விட வேண்டியது யார் பொறுப்பு? அரசாங்கம் பண்ண தயாரா இருக்கு. இப்போ பண்ணணுங்க, தயாரா இருக்குன்னு அது அவங்க தான் பண்ண போறாங்க. வந்து நீயா நானால 2 எலெக்ஷன் வேற நெருங்குது, எல்லாத்தையும் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நீயா நானாங்கிற டுபாக்கூர் நிகழ்ச்சியில 2 பேர் வந்து கருத்து சொல்றாங்கிறத வச்சுக்கிட்டு நாய் லவ்வர் எல்லாம் வந்து நம்ம கெட்டவன்னு சொல்ல முடியாது. நாய் லவ்வர் இருந்துட்டு போறான், அவன் லவ் பண்றான், கொஞ்சிறான், அவன் வந்து அது ஒரு தூக்கி சாப்பிட்டுட்டுன்னா அதே தட்டுல அவனும் சாப்பிட்றான், அதுக்கு மவுத் கிஸ் கூட அடிக்கிறான். நம்மளுக்கு தேவையாங்க? நம்மளுக்கு அது தேவையா? நம்ம வீட்டு பிள்ளைய நாய் ஏதாவது பண்ணுச்சுன்னா அடித்து துரத்தணும். நம்ம எப்பயுமே நாய்க்கு மட்டும் இல்லை, ரோட்டில் நம்ம பிள்ளைய இறக்கிட்டாலே மனுஷனுக்கே நம்ம பிள்ளைய பாதுகாப்பாக வச்சுக்கணும். எவன் என்ன பண்ணான்னு தெரியாது. ஓகேங்களா? நடந்து போகிற பொம்பளை செயின் எடுத்துகிட்டு போயிடான். ஓகேங்களா? ஃபோனில் பேசிட்டு போனால் ஃபோனை பிடிக்கிட்டு போயிடுறான். பைக்கில் நீங்கள் போனீங்கன்னா நேராக போகிறானா இப்படி ஒரு அடிக்கிறான், அதுவும் அலாரம் போறான், ஒரு அலாரம் பதறுது. புல்லட் வச்சிருக்காங்க, மூஞ்சில் அடிக்குது அவன் போக. நிறைய பேர் புல்லட்டை பாத்திருக்கீங்களா? நானும் புல்லட் வாங்கலாம் தான் பாக்குறேன். நான் கூட என்னன்னா சைலன்சரை ஓங்கி ஒரு மிதிச்சிடலான்னு பார்த்தேன். என்ன சைலன்ஸ் செருப்பு போட்டிருக்கலங்க, அது கரெக்ட். புல்லட் போற மூஞ்சில வந்து டப்பு டப்புன்னு அடிக்குது. மக்களுக்கு மனுஷனே ஓவர் தொல்லை கொடுக்குறான். நாய் வந்து ஒரு 6 அறிவு 5 அறிவு ஜீவன். அது 6 அறிவு படிச்ச இந்த பைத்தியக்காரங்கள ஒருத்தன் தொல்லை இல்லாமல் வாழணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. டர்ரு புர்ருன்னு அடிக்கிறான், ஆரணம் ஊருக்கே கேட்குற மாதிரி ஆரணம் வச்சிருக்கிறான். இடையில நீங்க வந்து இடையில வந்து சென்னை சொல்லுவாங்க, சென்னையில இருந்து கடுப்பு வருது மாட்டாது, கடுப்பேற்றுறாங்க. ஸோ வந்து நாயை கூட எண்ணிக்கையை கட்டுப்படுத்தினா அது தவறே கிடையாது. ஆனால் குழந்தைய நம்ம ரோட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்,
ஆனா என் குழந்தைய என் வண்டியில நான் கூட்டு போக மாட்டேன். அந்த லட்சணத்துல வண்டி ஓட்டுறாங்க சென்னையில. ஓகேங்களா, ஒரு செகண்ட் பொறுக்க மாட்டாங்க. நம்மளை ஓவர்டேக் பண்ணி என்னத்த இது பண்ண போறாங்களோ தெரியல, எந்த முடியை பிடுங்க போறாங்க எனக்கு தெரியல. அதுக்காண்டி எங்க போனாலும் நாங்கள் ஆட்டோவில் போவோம், பஸ்ஸில் போவோம். நான் எங்கள் குடும்பத்தோட இப்போ பீச்சுக்கு போறேன்னு வச்சுங்களேன், பஸ் ரூட்டு இப்போ செல் எடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த பஸ் எந்தெந்த ரூட்ல போகுது. இத்தனையும் என்கிட்ட பைக் இருக்கு. சலோ ஆப் என்ன பெய்ட் சென்னை மெட்ரோ பஸ்ஸா சென்னை பஸ்ஸா ஒரு ஆப் இருக்கு. அந்த ஆப் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பஸ் எத்தனை மணிக்கு வரும்னு தெரியும். அந்த ஆப் பார்த்து நாங்கள் பஸ்ஸில் போவோம். ரொம்ப இதாக இருக்குன்னா ஆட்டோவில் போவோம். ஆனால் வண்டியில் போக மாட்டோம். ஏன் வண்டியில் போக மாட்டோம்னா, இந்த மாதிரி வைத்தியக்காரங்க வண்டி ரோட்டில் போகிறாங்க. அதே மாதிரி நாய் தொல்லை, தொல்லை. நாய் குறுக்க வந்து ஏங்க நானும் என் மனைவியும் போகும்போது நாய் குறுக்கு வந்து விழுந்துரும். அதனால வந்து முடிஞ்ச அளவு எண்ணிக்கை அதிகமாகும் போது அதை கட்டுப்படுத்தணும். கவர்மெண்ட் தான் அது கருத்தடை பண்ணுறதோ இல்லை அதை பிடிச்சிட்டு போய் காட்டுக்குள்ளே விடுறதோ அவங்க பண்ண வேண்டிய வேலை. ஸோ இதுதான் நம்ம பண்ண முடியும். நாய் லவ்வர்ன்றதை வந்து அவன் வீட்டுக்குள்ளே அவன் எப்படியான வளர்த்துக்கிறான். ரோட்டுக்கு கொண்டு போய் அடுத்தவனை வந்து கடிக்க பாயுது அப்படின்னா அந்த நாயை விட்டுறணும். அந்த நாயை மேய்ச்சிட்டு வரணும், 4 போடு போடணும். இப்படியா நாய் வேலை பண்ணிட்டு இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான்னா யாரை திட்டுவான்? அவனை திட்டுற விட அப்பனா திட்டுவான். என்னடா பிள்ளை வளர்த்துருக்கவன். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் சொன்னீங்க. கேட்டுக்கிட்டீங்களா? அந்த மாதிரி நாய் வளர்த்துருக்கு. நீ நாய் வந்து கடிச்சதுன்னா நாயை விட்டுறணும். தெரியும் அந்த லட்சணத்துல நீ வளர்த்துருக்க. இங்க வான்னு 4 போடு அவனை போட்டு போடா நீ செல்லில் 4 போகணும். ரோட்டுக்குன்னு வந்துட்டேன்னா அதான் ஒரு மீம்ஸ் போடணும். நீ கேட்ட ஊர் கேள்வியும் அந்த மாதிரி போடணும் எங்களுக்கு. அதனால நாய் லவருக்கு நாய் தாங்க பெருசு. அவன் வந்து நாயை பார்க்க மாட்டான், அது ஒரு மனுஷனா தான் பார்ப்பான். நிறைய பேர் ஸ்டேட்டஸ்லாம் நாயை கட்டி பிடிக்கிற மாதிரி, லவ் பண்ற மாதிரி, கிஸ் அடிக்கிற மாதிரி. நான் தான் சொல்லல, அவங்க அப்பா செத்தா கூட கவலைப்பட மாட்டான். அவன் நாய் செத்து போச்சுன்னா 4 நாள் சாப்பிடாம கிடப்பான். அது அவனுக்கு அதான் என்ன சொல்றேன்னா, நான் ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள். தாய் பாசத்தை முந்திய நாய் பாசம். நாயை விட்டுருங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் வந்து ஆடு வளர்த்தோம். நான் ஊரில் இருக்கும்போது 12th படிக்கும்போது அந்த ஆடு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரு ஆடு ஒரு 3 வருஷமா 3 வருஷத்துக்கு மேலே ஒரு 6-7 வருஷமா எங்கள் வீட்டில் குட்டின்னுக்கிட்டே இருந்தது அந்த ஆடு. அப்போ திடீர்னு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காட்டில் போய் மேய போகிறதுக்கு முன்னாடி சோளத்தில் உப்பு வைப்பாங்க. அந்த உப்பு வச்சுட்டோம்னா அது தின்னு செத்து போயிடும் ஆடு. அது காட்டுக்குள்ள வரக்கூடாது, விவசாயம் பண்ற காட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு. அது ஒரு நாள் அது தின்னுட்டு செத்து போச்சு. செத்து ஒரு காட்டுல இருக்கு. எனக்கு 2 நாளா அந்த ஆடு வந்து எப்படி ஒரு மனுஷன் செத்து போயிட்டா எப்படி நம்ம ஃபீல் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இவ்வளவுக்கும் நம்ம நாய் அளவுக்கு ஆடை கொஞ்சம் போறதில்ல, இது பண்ண போறதில்ல. நம்ம டெய்லி யாரா மட்டும் வைப்போம். அந்த ஆடு கண்ணுக்குள்ளேயே நிக்குது. அந்த மாதிரி தாங்க அவங்களுக்கு அந்த நாயை கட்டி பிடிப்பாங்க, குத்த கொடுப்பாங்க. அதை வளர்க்கும் போது அதுக்கு ஷாம்பு போடுவாங்க. கரெக்டு தான். ஆனா அதை ஒரு மனுஷனா நினைக்கிறாங்க. அதனாலதான் அந்த டுபாக்கூர் நிகழ்ச்சியில அவளை உச்சத்துல அந்த நடிகை பேசுறாங்க. ஓகேங்களா, அது பேசுறது தப்பு தான். அந்த மாதிரி இன்ரெஸ்பெக்டடா பேசக்கூடாது. ஆனா அது ஒரு உயிரினம் தான். நாயும் ஒரு உயிரினம் தான். மனிதனை நம்பி வந்த ஒரு உயிரினம். ஆடு மாடு கோழி மாதிரி நாயும் காட்டுக்குள்ள இருந்து மனிதனை நம்பி வந்தது. ஓகேங்களா, இப்ப பிச்சைக்காரன் வளர்க்குற நாய் வந்து பிச்சைக்காரனை பார்த்தா குலைக்காது, மனுஷனை பார்த்தா தான் குலைக்கும். அடுத்தவனை பார்த்தா தான் குலைக்கும். டீசெண்டா இன் பண்ணிட்டு போறவனை பார்த்தா குலைக்கும். அதே மாதிரி இன் பண்ணிட்டு போறவன் வளர்க்குற நாய் பிச்சைக்காரனை பார்த்தா குலைக்கும். இதுதான் நாயோட குணம். உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இதுதான் விஷயம். அப்படிங்கிறப்ப நாய் வந்து ஒரு 5 அறிவு உள்ள ஜீவன். அது என்னைக்கு வேணாலும் எப்படி வேணாலும் ரியாக்ட் பண்ணும். மனுஷனே கிரிக்க மாதிரி நல்லா பேசிட்டு இருப்பேன், கிரிக்க மாதிரி ஆயிடுவான். இப்ப நாயை நம்ம சொல்ல முடியுமா? அது எந்த நேரத்துல எப்படி அது வந்து கவனமா செயல்படும். நம்மளும் கவனமா இருக்கணும். நாயவும் கவர்மெண்ட் கட்டுப்படுத்த தான் செய்யணும். கவர்மெண்ட் கட்டுப்படுத்தணும். அந்த நாயை வளர்க்குறவங்களும் கட்டுப்பாடா இருக்கணும். இதுல இருந்து நாம ஒரு முடிவுக்கு வரோம். இப்போ என்னன்னா, ஒரு முக்கியமான பாயிண்ட சொல்லியிருக்காரு நண்பர். நாய் கடிச்சதுன்னா நாயை விட்டுட்டு நாய் யாரை ஓட்டுறான்னு அவனை வந்து சப்புன்னு எத்தனை அரை அறையணும்? 4-5 அறை அறையணும். இதோட இந்த நிகழ்ச்சியை வந்து முடிச்சுக்கிறோம். நாய் கடிச்சா மட்டும் அறைங்க, நாயை கூப்பிட்டு போடணும். இல்ல கடிச்ச அப்புறம் அறையாதீங்க, கடைக்கு முன்னாடி அடிச்சிடணுமா? என்ன சொல்றீங்க? உங்களையும் கடிச்சிருச்சு. அதனால இந்த நிகழ்ச்சியை இதோட முடிச்சுக்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்னொரு விஷயம், இன்னொரு அட்வைஸ் பண்ணிக்கிறேன். நான் வாகனங்கள்ல போகும்போது மக்கள் நடமாட்டுற இடத்துல வண்டியை முடிஞ்ச அளவு பிரேக் பிடிச்சா நிற்கிற அளவுக்கு ஓட்டுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் போங்க. இங்கே என்ன பண்ணுறான், ஏன் நாயால் வந்து கீழே விழுந்துட்டேன், மனுஷனால் கீழே விழுந்துட்டேன்னு கம்ப்ளைண்ட் ஏன் வருது அப்படின்னா, தெருவுக்குள்ளே போனால் கூட இப்படி சர்ன்னு நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். இன்னொன்று நாய் வந்தானா பேய் வந்தானா அடித்து தூக்கி. இந்த ஸ்கூட்டி ஓட்டுற பெண்மணிகளே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
நீங்க ஓட்டுறது பார்த்தா எல்லாருக்கும் பயமா இருக்கு. டிங்கு 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 டிங்குன்னு வரீங்க. என்ன அதே மாதிரி நாய் வந்து நாயோட குணம் என்ன அப்படின்னா, நாய் வந்து குலைக்கிறது தெரியும். எல்லா நாயும் வெறி பிடிச்சாதான் கடிக்கும். ஆனால் குலைச்சிட்டு வருதுனாலே நம்ம பயந்துக்கிட்டு வண்டி ஓட்டக்கூடாது. நீங்கள் வாட்டுக்கு உங்கள் வழியை பார்த்துட்டு போயிட்டே இருந்தீங்கன்னா நாய் 2 குலைக்கும். நம்மளுக்கு பயந்துட்டானா அதுவாக நினச்சிட்டு அது போயிடும். அதை பார்த்து நின்னாலோ அதுக்கு பயந்துக்கிட்டு உலட்டினாலோ ஆபத்து நம்மளுக்கு தான். நான் இது வரைக்கும் என்னை பார்த்து நாய் குலைச்சிருக்கு, என் பின்னாடி வண்டி பின்னாடிலாம் வந்திருக்கு. நான் அந்த நாயெல்லாம் சட்டை பண்ணுறதே கிடையாது. போய் தொலைனோன்னா ஒரு 100 மீட்டர் வரைக்கும் குலைச்சிட்டு வரும். அது அப்புறம் அது வேலையை பார்க்க போயிடும். ஸோ நாய் வந்து அது இந்த அலாட் பண்ணுறதுக்காக கத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காண்டி நாய் கத்துதுங்கிறதுக்காண்டி வண்டியை முறுக்கிக்கிட்டு வேகமாக போகிறது, அது வருதுன்னு பதட்டத்தில் நம்ம வண்டி கீழே போகிறது, இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி தெருவுக்குள்ளேயோ பப்ளிக் நடமாடுற இடத்துல முடிஞ்ச அளவு வேகத்தை குறைச்சி போங்க. ஊர்பட்ட வேகத்தில் போனீங்கன்னா நாய் இருக்கும், சேர மாட்டீங்க. நாய் இருக்கும், வேகத்தில் இருக்கும், பள்ளம் இருக்கும், இத்தனை இருக்குது நம்ம வாழ்கிற இடத்துல. நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நாய் மட்டுமே ஒரு குறை சொல்கிறோம், அது கிடையாது. இங்கே நம்ம போகிற வேகமே தப்பு. இப்போ நான் 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் நல்லா மக்கள் நடமாட்டுற இடத்துல போகலாமா? திடீர்னு ஒரு குழந்தை நடு ரோட்டில் ஓடுதோம், ஒரு சைக்கிள் போவோம், திடீர்னு பக்கத்தில் ஒரு தெருவே உள்ளே இருக்கும், அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. நம்ம நேராக ரோடு போகுதுன்ட்டு 50 கிலோமீட்டர் ஸ்பீடு டப்புன்னு உள்ளே பூந்துடும் ஒருத்தன் ஒரு ரோட்டில் இருந்து. அப்படிங்கிறப்ப மக்கள் நடமாடுற இடத்துல முடிஞ்ச அளவு 30 கிலோமீட்டர் ஸ்பீடை தாண்டாதீங்கன்றது தான். நாய் வந்தாலும் பிரேக் அடித்து நிப்பாட்டுற அளவுக்கு நம்ம அந்த ஸ்பீடில் தான் போகணும். இங்கே நாய் வந்ததுனால தான் நான் கீழே விழுந்தேன்னு சொல்கிறான். இங்கே எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் போனான்னு சொல்லவே மாட்டேன். நாய் குறுக்கு வந்துச்சு, நான் கீழே விழுந்துட்டேன் தான். நீ 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனேன்னா நாய் குறுக்கு வந்தாலும் பிரேக் அடித்து நிப்பாட்ட முடியும் நம்மளால். இல்லை நடந்து போகிறவங்களையும் கடிக்குதான். நடந்து அவன் கீழே விழுந்துறானா? இல்லை நடந்து போகிற மக்களையும் நாய் கடிக்குதான். கடிக்கிற நாயை அடித்து விரட்டுங்க. இல்லை கம்ப்ளைண்ட் பண்ணி கவர்மெண்ட்டோ இல்லை கார்பரேஷனுக்கோ கார்பரேஷன் கம்ப்ளைண்ட் பண்ணி நாய் தொல்லைங்க அதிகம், நாயை துரத்துங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை அந்த ஏரியா மக்களே சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணி நாய் கட்டுப்படுத்திட்டு முடிச்சிருவான். சரி சொல்லுங்கள். இல்லை நீங்கள் சொல்கிறத வந்து செஞ்சு முடிச்சிருவோம். ஸோ இதுதான் என்னோட அட்வைஸு. முடிஞ்ச அளவு 30 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே போகாதீங்க. என்ன அவசரம் இருந்தாலும் 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறதுக்கு தவிர்க்கிறது நல்லதுன்றது தான் என்னோட கருத்து. அதிவேகமாக போகிறது உயிருக்கு ஆபத்து, அதுதான் நண்பரின் கருத்து. நாய் இருந்தாலும் இல்லைன்னாலும் மனுஷருக்கு இடத்துல நாய் இருக்கும், நாய் இருந்தால் மட்டும் ஆமாம் கவனமாக நம்ம போகணும். அதிவேக பயணம் உயிருக்கு ஆபத்து, ஊருக்கு போக மாட்டீங்க, ஊரை விட்டே போயிருவீங்க. அதைத்தான் நண்பர் சொல்லுவார். இத்தோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிச்சுப்போம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் ஃபேக் நியூஸ் தமிழ். இங்கே பேர் மட்டும்தான் ஃபேக் நியூஸ், சொல்கிறது எல்லாமே ரியல் நியூஸ். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.